அதனால் காலேஜ் படிக்கிற விஷயம் சாதாரண விஷயம் அல்ல. பெரிய ஒரு யுத்தம், பெரிய ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் அந்த பிள்ளைங்க நல்லா படிக்கணும். பாப்பா நல்லா படிக்கணும். கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் செபிப்போம். எல்லாம் நல்ல முழு மனதை செலுத்தி படிக்க உதவி செய்யணும். இடையில எந்தவித பிசாசின் சோதனையோ, உலகத்தின் சோதனையோ, மாம்சத்தின் சோதனையோ, எந்த பொல்லாத மனுஷனுடைய வல்லமையோ அந்த மகளை தொடாதபடி நாம் செபிப்போம். அப்பா, நாங்கள் செபிக்கிறோமப்பா. பிரசன்னா அவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் செபிக்கிறோமப்பா. செபிக்கிறோம், செபிக்கிறோம், செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்பா நாங்கள் செபிக்கிறோம், நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசன்னா பலப்படுத்துங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய மகளப்பா மனதை செலுத்தி ஆண்டவரே படிக்க வேண்டிய காரியங்கள் ஆண்டவர் நன்றாக படிப்பதற்கு உடைய மகளுக்கு உதவி செய்யுங்க. படிக்கிற நேரங்களில் எந்தவித டிஸ்டர்ப் அப்பா, மனநிலையில் எந்தவித டிஸ்டர்ப் வராதபடி அப்பா உடைய மகளை காத்துக்கொள்ளுங்கள் அப்பா, காத்துக்கொள்ளுங்கள். காலேஜ் அப்பா லைஃப்னால ஒரு பெரிய ஒரு யுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கைப்பா, போராட்டம்ப்பா. அப்பா சோத்திரம். அந்த காலேஜ் லைஃப் முற்றிலுமாக வெற்றிகரமாக படித்து முடிக்க உடைய மகளுக்கு உதவி செய்யணும். எல்லா தேர்வுகளிலும் அதிக மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்ண உடைய மகள்